நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? எஸ், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என்னோடு வேலை செய்கிறவங்க ஒரு நல்ல ஒரு வாலிப பையன், ஒரு 27-28 வயசு இருக்கும். கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் ஐசியூவில் இருக்கான். ஏச்ஐஎல் நல்ல குண்டாக இருப்பான். நல்ல 28 வயசு தான், பொண்ணு பார்க்க தேடிட்டு இருந்தாங்க. அதே போல் என்னோட ஆப்ரேஷன் மேனேஜரும் கேன்சர் வியாதினால் கடந்த ஒரு 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். ஸோ இந்த செய்திகள் எல்லாம் நம்ம அன்றாட கேட்கும்போது பேசும்போது ஆண்டவர் நம்ம எவ்வளோ மகிமையாக வச்சுருக்காரு. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல், எந்த ஒரு என்ன சொல்கிறது வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் வச்சிருக்கிறத நம்ம நினைக்கும் போது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம அன்றாடம் பார்க்குறோம் எத்தனை விபத்துங்க, எத்தனை ஆபத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்ம இந்த 6 மாதம் அளவும் கண்ணின் மணி போல காத்து நம்ம ஒரு இடத்துலையும் வெட்கப்பட அவர் அனுமதிக்காமல் நல்ல வேலையை தந்து, நல்ல தொழிலை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து நம்மை கர்த்தர் இம்மட்டுமாய் மகிமையாய் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவார். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை யாராவது சோர்ந்து போயிருக்கலாம், ஐயோ இந்த 2026 6 மாதம் முடிஞ்சிடுச்சே, இன்னும் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே, நான் எதிர்பார்த்தது நடக்கலையே, நான் என்னென்னவோ பிளான் பண்ணியிருந்தேன், இந்த வருட ஸ்டார்டிங்கில் என்னென்னவோ பிளான் பண்ணேன், ஆனால் ஒன்றுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யாராவது இன்றைக்கி ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் என்னோட என்ன பேசுவாரோ, என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் மாறுமோன்னு சொல்லி ஒரு வேளை சோர்ந்து வந்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கைவிடலை, அவர் உங்களை மறக்கலை. அல்லேலூயா. யார் உங்களுடைய துக்கங்களை கேட்டாலும் கேட்காவிட்டாலும், உங்களை பற்றி தெரியாமல் இருந்தாலும் சரி, மனுஷங்க உங்களை மறந்தாலும் சரி, நம்முடைய அருள்நாதர் இயேசு உங்களை ஒருபோதும் அவர் மறக்காமல் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வார்த்தை, கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், 6 மாதம் முடிந்தது, இந்த 7வது மாதம் முதல் நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். கர்த்தர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். கர்த்தர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. எங்கள் பாட்டி வீட்டில் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை இருக்குது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆடுங்களுக்கு மேலே இருக்கும். எங்கள் சித்தி இல்லாட்டி எங்கள் மாமா டெய்லி காட்டுக்கு ஓட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதில்ல. நல்லா அதுக்கு ஒரு பட்டி இருக்கும். அதுங்களை பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் இந்த வெயில் டைம்லலாம் 6:30-7 மணிக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக அவங்களுக்கு தெரியும், மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல நல்ல புல்லுங்க இருக்குது, எந்த இடத்துல இந்த ஆடுங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த காட்டு சைடு இந்த நரிங்கோ குள்ள நரிங்கோ அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம ஆட்டுங்களுக்கெல்லாம் பிரச்சனை வராது அவங்களுக்கு தெரியும், அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். ஸோ எந்த இடத்துக்கு போனால் எந்த மாதிரியான பில்லு இருக்குது, எந்த இடத்துல நீரோடு இருக்குது, எந்த இடத்துல இந்த ஆடுங்க இளைப்பாரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க காலையில் எழுந்த உடனே அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு கரெக்டாக அந்த ஆடுங்களை அப்படியே ஓட்டிகிட்டு போய் நல்லா அந்த புல்லுள்ள இடங்களில் அப்படியே மேய்ச்சிட்டு நல்லா அதை எப்படி சொல்கிறது, அதுங்களை கொஞ்சம் இளைப்பாற வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து மறுபடியும் சாயந்தரம் கொண்டு கரெக்டாக அந்த மந்தையில் மூடிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு தெரியும் அந்த ஆடுகளை எப்படி நடத்தணும்னு சொல்லி. ஆமாவா இல்லைங்களா?
அல்லேலூயா. ஸோ மேய்ப்பன், ஒருவேளை மேய்ப்பன் இல்லாமல் காட்டில் போய் ஆட்டுங்களை விட்டாச்சு, இப்போ மேய்ப்பன் வந்து எங்கேயோ போயிட்டாரு, சரிங்களா? இப்போ என்னாக அந்த ஆடு கரெக்டாக வந்து வீடு சேருமா? கரெக்டாக வந்து வீடு சேருங்களா? சேராது, எல்லாம் செதறி போயிடும். அல்லேலூயா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய அருள்நாதர் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பேன். அல்லேலூயா. ஸோ அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கும்போது நாம் சிதறடிக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. அவர் நம்மை நல்ல வழியில் நடத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கலாம், ஒவ்வொரு ஏக்கங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு எப்படி சொல்கிறது வியாகுலங்கள் இருக்கலாம், மனசுக்குள்ள ஒவ்வொரு ஏக்கங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. மனுஷனுங்களால் அதை வந்து நிவர்த்தி பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பதால் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்தால் போதும், நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறார், அவர் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம் இதுதான், நான் கர்த்தர் நமக்கு வந்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. வேலை அடுத்து இந்த மாதத்தோட லாஸ்ட்டு வேறு வேலை இல்லை, கவலைப்படாதீங்க. ஏன்னா அவர் நமக்கு வாக்கு தராரு, நல்ல மேய்ப்பனாய் நான் இருப்பேன் என்று. அல்லேலூயா. வீட்டு வாடகை கட்ட முடியல, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கான வாசலை திறப்பார். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. மருத்துவர்களுடைய ரிப்போர்ட் நமக்கு பயமாக இருக்கலாம். ஐயோ எனக்கு இங்கே வயிற்று வலிக்குது, ஐயோ எனக்கு இங்கே வலிக்குது, ஐயோ டாக்டர் அது பண்ணணும் இது பண்ணணுன்ட்டாங்க. அல்லேலூயா. நமக்கெல்லாம் எப்படின்னா, திடீர்னு யாருக்கோ ஒரு கேன்சர் வியாதி வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு ரொம்ப வயிறு வலி வந்துட்டே இருந்தது அப்படின்னு. அது கேட்டுட்டு ஒரு வாரத்தில் நமக்கு திடீர்னு வயிறு வலி வந்துச்சுன்னா, ஐயோ நமக்கு அதுவாக இருக்குமோ, நமக்கு அவங்க சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வயிறு வலிக்குதே. அல்லேலூயா. நம்ம பயப்படலாம். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையும் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ 6 மாதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தான் போகுது பிரதர், சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. 7வது மாதத்துலேயும் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 6 மாதம் மட்டும் இல்லை, இந்த 7வது மாதம், இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களை வெட்கப்படாமல் நடத்த அவரால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. உங்கள் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே விழுந்திருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு மேய்ப்பனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம் 15வது வசனம் பாருங்க. 15. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. அல்லேலூயா. நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதே போல் மேய்ப்பனை பாருங்க, 50 ஜோடி இருந்தாலும் சரி, 100 ஜோடி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஒவ்வொரு ஆட்டோட குட்டியும் எதுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை அறிந்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன பலவீனத்தில் இருந்தாலும் சரி கர்த்தருக்கு தெரியும். உங்கள் வேதனைகள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஐயோ எனக்குன்னு யாரும் இல்லை, நான் ஒரு அவசரத்துக்கு எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரில, எனக்கு யார் இருக்காங்க? கவலைப்படாதீங்க, உன்னை அறிந்த ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்றால் நான் என்ன வேலை செய்கிறேன், நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன், என்ன சாப்பிட்றேன், என்னெல்லாம் பண்ணுறன்றத அவர் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். 6 மாதம் சரிதான், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை தான். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. ஸோ அப்படிதான் கர்த்தர் நம்மை அறிந்திருப்பதால் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் என்ன தேவையாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், பொருள் தேவையாக இருக்கலாம், சொந்த வீடு கட்டுறதா இருக்கலாம், சொந்த வேலை வேணுமா இருக்கலாம், பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணுமா இருக்கலாம், நல்ல சுகத்துக்காக இருக்கலாம், பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லேலூயா, பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கும்போது அவர் நிச்சயமாய் உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மை மறக்காதவர். ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு தகப்பன் நல்ல ஒரு தகப்பனாக இருந்தால் அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எந்த குடும்பத்தில் தகப்பன் சரியில்லையோ அந்த குடும்பம் சீர்கெட்டு போகும். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அதே போல நம்முடைய தகப்பன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருப்பதனால நம்ம நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெங்களூர் பட்டணத்துக்கு வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம். ஆனாலும் இன்னைக்கு எத்தனையோ பேரை கர்த்தர் இங்கே இருக்கிறவங்களே நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஏதோ வேலை செய்யலாம், ஏதோ பொழப்பு ஓடுட்டுன்னு சொல்லி வந்தோம் பிரதர். ஆனால் இன்னைக்கு நம்மளை யாக்கோபை போல ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அவர் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். எந்த தகப்பன் நல்லவராக இருக்காரோ அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். எந்த பிள்ளைங்க தகப்பனுடைய பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஓடுறாங்களோ அந்த பிள்ளைங்க சீர்கெட்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கெட்ட குமாரன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 பிள்ளைங்க நல்லா தகப்பனுடைய கண்ட்ரோலில் நல்லபடியாக இருக்காங்க. தகப்பன் இருக்கின்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரு மகன் மட்டும் என்ன பண்ணுறான், இந்த சத்தத்தை கேட்காத ஆட்டை போல என் சொத்தெல்லாம் பிரித்து கொடு, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தகப்பனுடைய சொத்தை வாங்கிட்டு போனான். அல்லேலூயா. வாங்கிட்டு போய் அவனோட மனம் போல வாழ்ந்தான், அவனோட இஷ்டம் போல வாழ்ந்தான். கடைசியில் எல்லாம் அவனை விட்டு போனது. இப்போதான் தகப்பனுடைய ஞாபகம் நான் என் தகப்பனுடைய வீட்டில் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6 மாதமும் கர்த்தர் நம்மளை நடத்தினார் இல்லைங்களா? ஐயோ ஒன்றுமே நடக்கலை, என்ன இது, ஏதோ சொன்னாங்க வந்தோம் ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி நம்ம ஒரு வேளை ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போனால் நம்முடைய வாழ்க்கை முன்னிலைமையை காட்டிலும் மிகவும் மோசமாக இருக்கும். அல்லேலூயா. நாம கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிற வரைக்கும் தான், அவர் நமக்கு மேய்ப்பனா இருக்கிற வரைக்கும் தான் அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எனக்கு உலக வாழ்க்கையும் வேணும், எனக்கு ஆண்டவரும் வேணும் போது நம்மளுடைய ஆசீர்வாதம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அல்லேலூயா. இல்லை எனக்கு உலகமும் வேணும், எனக்கு இந்த ஆண்டவரும் வேணும்னா நடக்காது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தர் நம்ம மேலே ஒரு கண்ட்ரோலாக இருப்பார். அவரை விட்டு நம்ம போகும்போது, அவருடைய வார்த்தையை நம்ம கேட்காத போது, அவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம விலகும் போது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த கெட்ட குமாரனை போல இல்லை, அந்த மூத்த குமாரனை போல
தகப்பனோடு நாம் என்றும் இருக்கணும், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், தகப்பனுடைய வார்த்தை கேட்டு நடக்கணும், அவருடைய அறிவுறுத்துதலில் நடக்கணும். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இங்கே நம்ம வந்திருக்கோன்னா நமக்கு தகப்பன் நம்முடைய ஊழியக்காரர், நம்முடைய மேய்ப்பன் யாரு? நம்முடைய ஊழியக்காரர். அல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிறவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். நமக்கு யாரு மேய்ப்பன்? நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. இந்த சபையோட மேய்ப்பன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஸோ இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரர் சொல்றது போல நம்ம நடக்கும்போது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல ஒரு கண்ட்ரோலா இருக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும், எப்படினாலும் என்னால் வாழ முடியும், என்கிட்ட நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் சொந்த பந்தம்லாம் இருக்குது, அதனால் எனக்கு வாழ தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம போனால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாய் விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ ஒருபோதும் நீங்கள் ஒன்றை மட்டும் விட்டுறக்கூடாது. எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய அந்த எப்படி சொல்கிறது, அவருடைய ஆடுகளாக நம்ம இருக்கணும், அவருடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கணும், அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கணும், அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நடக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் அவர் நமக்கு மேய்ப்பனாக இருப்பார். மேய்ப்பன் அவர் நமக்கு உண்மையாகவே மேய்ப்பனாக இருந்தார். என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 23 பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம். அல்லேலூயா. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. நம்ம ஆகாரத்துக்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம பிள்ளைங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளை நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். நம்முடைய வேலையில் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை இப்படி சொல்றது தவறான வழியில் அவர் நடத்த அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருப்பதினால். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்ம விடவே மாட்டார். அல்லேலூயா. மற்றவங்க நினைக்கலாம், ஐயோ இவனுடைய லைஃபு முடிஞ்சு, அவ்வளோதான், இவனால் எழ முடியாது, இவனால் மீண்டும் ஓட முடியாது, எவ்வளோ நல்லா இருந்தா இப்படி கெட்டு போயிட்டானேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நம்மளை அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. என்ன மரண இருளின் மரண பயம் நமக்கு இருந்தாலும், என்ன சோர்வுகள், என்ன பலவீனங்கள், தீராத நோய்கள் வந்தாலும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. 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 கர்த்தரோடு இடைப்பட்டிருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாக கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைப்பார். அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்கும்போது நான் இப்போ இருக்கிற வேலையில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோர் மேனேஜராக இருக்கும்போது ஒரு யூனிட் மேனேஜர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. எத்தனையோ டெய்லி ஆப்ரேஷன்ஸில் எத்தனையோ காரியங்கள் நம்ம சண்டை வரும் வேலையில், அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவோம். ஏன்னா ப்ரொஃபஷ்னல், ஓகே, வேலையில் அவங்க திட்டுவாங்க, நம்ம திட்டுவோம். பட் ஆனால் அந்த ஒரு வார்த்தை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல, நான் உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு. அல்லேலூயா. அப்படி சொன்ன மேனேஜர் இன்னும் மேனேஜராக இருக்கார். ஆனால் ஆண்டவர் அவனை காட்டிலும் மேலே வச்சிருக்கார் இப்போ. அல்லேலூயா. சொன்ன மேனேஜர் அந்த சொன்னதுக்கப்புறம் 1 வருஷத்துல என்ன
போயாச்சு, வேலையை விட்டாச்சு. ஆனால் 10 வருஷமாக இன்னும் ஒரே இடத்துல ஆண்டவர் என்னை வச்சிருக்கார். அல்லேலூயா. கர்த்தரோட கிருபை மட்டும்தான். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, அவருடைய ஆடுகளாக இருக்கும்போது, நம்ம எங்கே இருந்தாலும் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அறிந்தவராய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். நமக்காக ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, மனுஷங்க. ஒருவேளை மாமன் மச்சான் நமக்கு முன்னாடி வந்து நிற்காம இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க முன்னாடி நிற்காம இருக்கலாம். அல்லேலூயா. அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இல்லாதவங்களுக்கு வந்து ஐயோ எனக்கு அண்ணன் இல்லையே, தம்பி இல்லையே, தங்கச்சி இல்லையே, ஒரு ஆத்திரத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு ஒரு ஃபீலிங்கு. எல்லாம் இருக்கிறவங்க ஏன் தான் நான் இந்த குடும்பத்தில் பிறந்தனோ அப்படின்னு ஃபீலிங்கு. சரிங்களா? ஆனால் நம்ம அது உலகத்தானுடைய வார்த்தை. ஆனால் நம்முடைய அருள்நாதர் இயேசு நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் சதி திட்டம் தீட்டினாலும் சரி, ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, என் அருள்நாதர் இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன். அவர் என்னை எப்படி சொல்கிறது, அவருடைய சத்தத்தை நான் கேட்குறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன், அவருடைய வார்த்தை என்னை நடத்துது, அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறாரு, அவர் என்னை முன்னாடி போ பின்னாடி போன்னு சொல்லி அவர் என்ன ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தந்து நடத்துகிறாருன்ற அந்த உணர்வு, அந்த ஒரு இது உங்களுக்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் சோதனையும் போராட்டமும் கண்ணீரும் வேதனையும் துக்கமும் தோல்வியுமா இருக்குன்னு அவர் சொல்லலை. அல்லேலூயா. என்ன சொல்றாரு, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தன்னுடைய ஆடுகளுக்காய் ஜீவனையே கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிற தேவன், அவர் நம்மை நடத்துகிற தேவன், நம்மேல் அவர் அன்பு வைத்திருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் இங்க இருக்கீங்களா? எல்லாருக்கும் புரியுதா சொல்றது? அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் கையை கொடுத்து அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரூத்துடைய ஸ்டோரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. அல்லேலூயா. ஸோ ரூத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஸோ ரூத் அவருடைய கணவன் இறந்ததுக்கப்புறம் அவங்க நினச்சிருந்தா அவங்களோட சொந்த ஊர்லேயே இருந்திருக்கலாம், அவங்களோட தாய் தகப்பன் சொந்த பந்தத்தோடு இருந்திருக்கலாம். இப்போ நம்ம ஊருங்களெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம், சின்ன வயசில் வந்து கணவன் இறந்துட்டா என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நிறைய இடத்துல இப்படி தான் நடக்கும். ரொம்ப ரேரு தான் அவங்க வீட்டிலே இருக்கிறது. இந்த ரூத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிடிப்பும் இல்லை, வெறும் மாமியார் மட்டும்தான் இருக்காங்க, மாமனார் இல்லை, எப்படி சொல்கிறது, ஹஸ்பண்ட் இல்லை, யாருமே இல்லை. இப்போ வந்து இவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த ரூத்து சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன், நீங்கள் தங்குற இடத்துல நானும் தங்குவேன். நகோமியை பார்த்து சொல்கிறாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் கூலை குடித்தா நானும் கூலை குடிப்பேன், நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நானும் உங்களோடு சேர்ந்து பிரியாணி சாப்பிட்றேன், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நானும் இருப்பேன், உங்கள் தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இப்படி சொல்கிறாங்க ரூத். அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்கள். அல்லேலூயா. அவங்க பெரிய ஊழியக்காரரோட
பொண்ணு இல்லை, இல்லை பெரிய வேத பாரகருடைய பொண்ணு இல்லை, பெரிய பரிசுத்தவானுடைய மகளும் இல்லை. அவங்க இப்படி சொல்கிறாங்க. என்ன நடக்குது? இவங்க அந்த தேசம் விட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க? சாதாரண வயலில் அந்த கோதுமைங்களை பொறுக்கி அவளும் அவங்களுடைய மாமியாரும் தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக வயலில் கீழே மிச்சம் மீதே பொறுக்கி வாழ்ந்து வராங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். போவாஸ் சொல்றாரு. என்ன, இன்னொரு முறை படிங்க சிஸ்டர். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உனக்கு, இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்திருக்கிற உன்னை அவர் நிச்சயம் வெட்கப்பட விடமாட்டார்னு சொல்லி போவாஸ் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன நடக்குது? அவங்க அந்த போவாஸையே திருமணம் செய்து அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள், கர்த்தரை அனுபவித்திருக்கிற நீங்கள், கர்த்தரை ருசி பார்த்திருக்கிற நீங்கள் தொடர்ந்து எப்படி சொல்கிறது ஓடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளைக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். நல்ல வீடு வாசல், நல்ல வேலை, நல்ல சம்பளம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் ரூத்தை போல கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்றார், நான் உனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு வந்திருக்கீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு வந்திருக்கீங்க. அப்போ அவர் உங்களை கைவிடுவாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ பேர் உலக பிரகாரமாக நேரத்தை செலவழிக்கும் போது நீங்கள் மட்டும் அவருடைய வார்த்தையை கேட்க இங்கே வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா? அல்லேலூயா. நிச்சயமா நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து ஓடணும். அல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சீசனல் கிறிஸ்டியனாக இருப்பாங்க. சீசனுக்கு மட்டும் வருவாங்க. கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் இருப்பாங்க, நியூ இயரில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஈஸ்டர் டைமில் வருவாங்க, அதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டாங்க. சீசனல். இந்த மாதிரி இருந்தால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் செய்ய முடியுமா? அல்லேலூயா. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்படி நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும்? அல்லேலூயா. நல்ல ஆடுகளாக நம்ம இருக்கும்போது தான் அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பார். நம்ம சீசனுக்கு வந்தால் அவரும் சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிலர் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் வருவாங்க. திடீர்னு வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கும், அப்போ மட்டும் வருவாங்க. திடீர்னு வேலை இல்லாமல் இருக்கும், அப்போ மட்டும் ஐயோ வேலை, சர்ச்சுக்கு போகலான்னு வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கை இருக்குமே, ஆனால் ஆண்டவரால் நிச்சயமாக நம்மளை நடத்த முடியாது. அவருடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்க முடியாது. உலகம் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்ததுன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கும்போது நாம் அவருக்கு நல்ல ஆடுகளாக இருக்கணும். அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளாக இருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக இருக்கணும். அவருடைய நடத்துதலில் இருக்கிற ஆடுகளாக இருக்கணும். அவருடைய மந்தையில் தங்கி இருக்கிற ஆடுகளாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போதான் கர்த்தர் நம்ம பெரிதாய் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் இடப்பக்கம் 1000 வலப்பக்கம் 10,000 விழுந்தாலும் அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. எப்படிங்க சேதப்படுத்தாது? எதனால் சேதப்படுத்தாது? எப்படி நம்ம மட்டும் சேதப்படுத்தாது? ஏன்னா நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன், அவர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறார். அப்பொழுதுதான் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நான் அவருடைய ஆட்டு மந்தையில் இல்லாமல் இருந்தேன்னா இடப்பக்கம் 1000 இல்லை, இடப்பக்கம் 1 விழுந்தாலும் அடுத்து விக்கெட்டு நம்ம தான் இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் கவனமாக இருங்க.
கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பேன் என்று. அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு எப்படி சொல்கிறது, கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியலன்னு சொல்லி பிரச்சனையில் இருந்தாலும் சரி, வேலை இல்லைன்னு சொல்லி பிரச்சனையில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் சரியாக போகலன்ற பிரச்சனையில் இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் மறக்காதீங்க, நமக்கு அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கும்போது அவர் நம்மை வாலாக்குவாரா தலையாக்குவாரா? தலையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை நிச்சயம் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. நமக்கு முன்னால எத்தனை எரிகோக்கள் நின்றாலும் என்ன ஆகும்? அல்லேலூயா, அதை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பலவீனங்கள், நோய்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. ஏன்னா நான் அவருடைய மந்தையில் இருக்கிற ஒரு ஆடு. அல்லேலூயா. அவர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டுன்னு இருக்கேன். அல்லேலூயா. அவர் என்னுடைய மேய்ப்பன், எப்போ வருவார்னு எனக்கு தெரியும். அவர் என்னை எங்கே நடத்துவார்னு எனக்கு தெரியும். அவர் என்னை எப்படியெல்லாம் என்னை இளைப்பாற செய்வார்னு சொல்லி எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவருடைய ஆடுகளாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஜெயம் ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.